ஈஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சுத்த திருவடிகள் பற்றி. நல் உயர் செங்கோல் ஏந்தி செங்கோல் நீதி தவறாது உயர்நிலையாய் உயர் சபைதனை கொண்ட சித்தனே, சபை கொண்டு அச்சபையை கொண்டு இவ்வு உலகமதை தமக்குள் ஆட்கொண்டு அற்புதமாய் நல் புண்ணிய யுகத்தை வெளிக்கொண்டு வருகின்ற சித்தனே, இவ் அதிகாலை விழிக்கின்ற வேளிதனில் கோகிலா என்று அழைக்கப்படுகின்ற தேவியாய், கல்யாண சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஈசனோடு திருமணம் ஜேரி என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருப்பவளாய் உம்மை வாழ்த்த மனம் கனிந்து வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தா. நானும் பல நிலை கொண்ட நான் என்று அகங்காரம் பிடித்தவர்களை கண்டிருக்கின்றோம். அவ்வாறு அகங்காரம் பிடித்தவர்கள் யாவரும் இறுதி நிலைதனில் நான் என்பதை விட்டு நாம் என்று மாறி நின்ற நிலையெல்லாம் கண்டு மனமகிழ்ந்த தருணம் உண்டு. அந்நானை பிடித்து கொண்டு இருந்தோர்கள் பின்பு நான் இல்லாது, உள்ளுக்குள் உயிர் நான் இல்லாது இங்கு உடம்பை மட்டும் விட்டு சென்ற நிலைதனையும் கண்டு பார்த்திருக்கின்றோம் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் நான் என்ற அந்நிலை எந்நிலை என்பதை முதலில் உணர்ந்து நின்று, நான் இருக்க வேண்டும், அதேபோல் நான் இருக்கவும் கூடாது. அந்நிலைகளுக்குள் இருக்கின்ற வேறுபாடுகளை புரிந்து கொண்டு சரியாக உங்களை சுட்டி காட்டுவதற்காக ஒரு நான் இருக்க வேண்டும். பின்பு உங்களை விட்டு அந்நானும் ஒரு காலத்தில் சென்றுவிட வேண்டும். எவ்வாறு வாழைச்சித்தனை அழைத்தால் அவன் அகத்தியன் என்ற நிலைதனிலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை, தன்னாமமே மறந்து அகத்தியன்தான் தாம் என்று முழுவதும் தாம் யார் என்பதையே மறந்து நின்று ஒரு வாழும் குருவாக வலம் வருகின்ற நிலையதுபோல் நிச்சயம் யாவரும் இம்மண்ணுலகுதனில் ஒரு நாள் அனைவரும் பரவரும் சொரூபத்தினுடைய ஒரு சிறு பிரதிகளே என்ற நிலைதனில் மனம் மாறி தாம் எது செய்தாலும் அவையாவும் ஈசனின் அருளால் இறை அருளால் நிகழ்த்தப்படுகின்றது. எவற்றையும் தன்னிச்சையாக யாம் செய்யவில்லை என்ற நிலைதரை உணர்ந்து அவ்வழிதனில் செயலாற்றுகின்ற பொழுது அற்புதமாக தீநிலை காரியங்களை செய்யாது அனைத்து ஆசாபாச நிலைகளிலிருந்தும் அவற்றில் உழன்று கொண்டிருந்த பொழுதும் அவற்றிலிருந்து சூட்சமமாய் பிரிந்து நின்று அற்புதமாக யுகலோக நிலைதனில் நல் அற நிலைதனை கடைபிடிக்க வேண்டியதல்ல, அது தானாக உள்ளுக்குள் வந்துவிடும். இவ்வாறு நான் என்ற நிலை உள்ளுக்குள் இல்லாத பொழுது அவ்வாறு இருக்கின்ற நிலையின் மூலம் இறுதி நிலை ஆன்மாவானது ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் தர்ம அதர்ம அற்ற நிலைதனில் ஒரு கர்ம யோகியாக செய்கின்ற அனைத்து கர்மங்களும் யோகமாக தவமாக மாறி நின்று அற்புதமாக அவர்களும் அவ்வீசனின் அருளாற்றலோடு வலம் வருகின்ற மிகச்சிறும் நிலைதனில் அவர்கள் மனித பிறவி எடுத்த பொழுதும் பெரும் நிலை கொண்ட சீரும் கணங்களையும் அடக்கி ஆளுகின்ற அருள்நிலை கொண்ட சித்தனாக மாறி நின்று விடலாம். அந்நிலைக்கு உதாரணம்தான் இன்று இருக்கின்ற பல சித்த பெருமக்கள். அவர்கள் யாவரும் ஒரு காலத்தில் மனிதனாக இருந்தோர்தானே. அவர்கள் நானென்ற நிலைதனை விட்டு செய்த அனைத்து தவ தான நிலைகளின் மூலமாக உயர்ந்து இன்று அனைவருக்கும் தவத்தை கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார்கள். தம் தவ ஆற்றலையும் தாரை வார்த்து நிற்கின்றவாறு உயர்ந்திருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்றவனின் ஒரு பிரதியாக இன்று வாழைச்சித்தன் வாழும் குருவாக 18 சித்தர்களுடைய வடிவிலும் அமர்ந்திருக்கின்றான். இவர்கள் ஏன் 18 சித்தர்களுடைய வடிவென்று உரைக்கின்றோம் என்றால், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய முழு சாராம்ச நிலைதனில் அதனை ஒரு மனித வடிவு கொண்டு வைத்தால் அது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம். அது இன்று வாழைச்சித்தன் வடிவில் அற்புதமாக இக்கலியுகமதில் வளர்ந்து அது இப்பொழுது புண்ணிய யுகத்தில் நடையிட்டு கொண்டிருக்கின்றது. தான் மட்டும் நடையிட்டது போதாதென்று தம்மோடு இணைந்தோர் யாவரையும் புண்ணிய யுகத்தில் நடமாட வைத்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையின் மூலமாக அற்புதமாக யுகமாற்றத்தையும் செய்து கொண்டு தன்னோடு இணைந்தவர்களுக்குடைய உள்ள மாற்றங்களையும் நிகழ்த்தி கொண்டு அற்புதமாக அவர்களை சித்தனாக உயர்த்தி கொண்டு
உயர்த்திய நிலைதனிலிருந்து அவர்கள் இறங்காது மேலும் ஏறுகின்ற நிலைதனை மட்டுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலை என்று உரைக்கின்றோம். இயல்பில் ஏதும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வாழைச்சித்தன் ஒவ்வொரு சீடர்களுக்கும் தனித்தனியாக பாடமெடுத்து கொண்டிருக்கின்றான். அது வாழைச்சித்தனே சூட்சமத்தில் முழு நிலையான ஆற்றல் கொண்டு அவரவர்கள் வேண்டுமென்றால் நினைக்கலாம், யாம் இதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் அவை யாவும் சூட்சமத்தில் வாழைச்சித்தனே அருகில் அமர்ந்து செய்ய வைத்து கொண்டிருக்கின்றான். அந்நிலையின் வெளிப்பாடே அற்புதமான உயர் வாழ்விற்கான சுவடுகள் கண்ணுக்கு தெரிகின்ற நிலை. அந்நிலையை இறுக பிடித்து அவ்வழியில் சூட்சமமாய் சித்தனோடு சூட்சம கரம் பிடித்து செல்கின்ற பொழுது அதிசூட்சம நிலைகளையெல்லாம் வெகுநிலை எளிதாக காண்கின்ற உயர்நிலையை அடைந்து விடலாம். இதுவே சூட்சம நூலாக இருக்கின்ற சூட்சமதாரியாம் வாழைச்சித்தனுடைய அருள்நிலை ஆற்றல். அவன் எங்கு அமர்ந்த பொழுதும் அவன் எங்கும் அமர்ந்திருக்கின்ற நிலையாக அனைவரோடும் அமர்ந்திருக்கின்ற அண்ட சொரூப நாயகனின் வடிவாக இன்று மாறி இருக்கின்றான். அந்நிலையை அனைவருக்கும் சூட்சமமாய் வழிநடத்தி கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்நிலை தன்னை உணர்ந்து கொண்டு பயணித்தால் மட்டுமே போதும். அற்புதமாக அவரவர்களுக்கு கர்ம வினையின்பால் என்ன கிடைக்க வேண்டுமோ அவற்றை நிச்சயமாக உங்கள் கரங்களில் வந்து சேர வாழைச்சித்தன் பொறுப்பேற்று அதனை வழிநடத்தி சென்று விடுவான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்து அற்புதமாய் அதையும் சீடர்களுக்காக உரைக்க நல் உறைவிடமாய் ஆதி இறை நூலில் எமக்கொரு இடம் கொடுத்து அமர வைத்த சித்தனே, உம்மை வாழ்த்தி அகமாற அகம் உள்ளுக்குள் ஆற சிலர் அகம் ஆண்டு அவர்களுக்குள் இருக்கின்ற அகமும் மாள்வதற்கான உயர்நிலை ஆற்றலை சூட்சமமாக பகிர்கின்ற இப்பிரம்ம முகூர்த்த வேளைதனில் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே. ஓம் தீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தருடிகள் பற்றி.